27 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 11 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, ஆனால் நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையையும் ஒரே ஆயிரம் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனே நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் எப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் தொடங்கியிருக்கின்ற இந்த நாள் ஆண்டருடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்களையும் இறைவன் நிறைவேற்றி தருவதாக உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் ஜெபிக்கிறேன். பிரியமானது, இன்றைய புனிதர் தூய சிட்டா. இவர் வீடுகளின் வேலை செய்பவர்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இத்தாலியில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தை இழந்த இவர் தாயின் வழிகாட்டுதலுடன் பக்தியுடன் பொறுமையுடன் வளர்ந்தார். 12வது வயதில் வீட்டு வேலைக்காரியாக சேர்ந்த இவர் மிகுந்த பொறுப்புணர்வுடன் தாட்சியுடன் கொண்டு பணியாற்றினார். தன்னை வெறுத்தவர்களுக்கு கூட அன்பு காட்டி கருணையுடன் நடந்ததால் அவர்களது மனதை இவர் வென்றார். ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்ட இவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு உதவியாக வழங்குகிறார். அவர்களுக்காக செபித்தார். எப்பொழுதும் தாட்சியுடன் பணியுடன் வாழ்ந்த இவர் 1271ஆம் ஆண்டு இறக்கிறார். 1696 புனிதராக அறிவிக்கப்படுகிறார். இவர் வீட்டு வேலை செய்பவர்களுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். இவருடைய வாழ்க்கை நமக்கு தாட்சியும் அன்பின் முக்கியத்துவத்தையும் கற்பிக்கிறது. தாட்சியோடு வாழ்பவர்கள் இறைவனால் உயர்த்தப்படுவார்கள். நாம இவரை போன்று பணியுடனும் அன்புடனும் பிறருக்கு சேவை செய்ய இன்றைய நாளில் இறை ஆசிரியை பெறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நல்ல ஆயுதனுடைய பகுதியை அவருடைய அன்பின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறது. நல்லாயன் நானே. அன்பின் மூலமாக வாழ்வை அளிக்கின்ற இறைவனுடைய இந்த ஒரு வார்த்தைகள் இன்னும் நம்மை பலப்படுத்துகிறது. பாஸ்கா காலத்தில் தொடர்ந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நல்ல ஆயனாக அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பார் என்று இயேசுடைய வார்த்தைகள் என்று நம்முடைய உள்ளங்களில் ஒலிக்கின்றது. இன்றைய சிந்தையில் நாம் முதலில் முற்சார்பு எண்ணங்களை, ஒருவரை பற்றிய முன்கூட்டியே கொண்டிருக்கின்ற கருத்துக்களை நாம் தூக்கி போட வேண்டும். ஒருவரை பற்றிய மதிப்பு, திறமை அனைத்தும் முன்சார்பு எண்ணங்களால் மறைக்கப்படுகிறது. நாசரேத்து மக்கள் இயேசுவை ஒரு சாதாரண மனிதராக பார்த்தார்கள். அவர் யார்? தச்சன் மகன் என்று சொன்னார்கள். இதைதான் நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்களை, அருகில் உள்ளவர்களை அவர்களை பணத்தை வைத்து, புகையை வைத்து, படிப்பை வைத்து தான் அவர்களை எடை போடுகிறோம்.
முற்சார்பு எண்ணங்களை எப்பொழுதுமே நம்முடைய கண் முன் ஒரு திரையாக மாறி உண்மையை பார்க்க மறைக்கிறது. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நல்லாயின் ஒரு அன்பின் அடையாளத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். நல்லாயன் என்பவர் ஆடுகளை அறிந்திருப்பவர், அவற்றோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பவர், அவருடைய வெற்றிக்காக உயிரை கொடுப்புக்கும் தயாராக இருப்பவர். இது ஒரு சாதாரண ஒரு தலைமை அல்ல, தியாகத்தின் தலைமை பண்பு. இதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாள் வைத்திருக்கிறார். சிலுவையை உயிரை கொடுத்தவரும் உயிர் தெழுந்து மீன் நமக்கு வாழ்வை அளிக்கிறார். அதுதான் அன்பு. கொடுப்பதும் தியாகம் செய்வதும் மற்றொரு நலனில் அக்கறை கொள்வதும் தான் உண்மையான ஒரு அன்பு. அது ஒரு நல்ல ஆயனுக்கான அன்பு. இயேசு அதை செய்தார். நற்செய்தி வாசகம் நல்ல ஆயன் யார், கெட்ட ஆயன் யார் என்ற ஒரு வேறுபாட்டை அழகாக காட்டுகிறது. நல்ல ஆயர் அன்புடன் பணி செய்பவர், பொறுப்புடன் பாதுகாப்பவர், ஆபத்தில் கூட தன் உயிரை கொடுப்பவர். ஆனால் தீய ஆயனை, கெட்ட ஆயனை பாழ்கின்ற பொழுது பணத்திற்காக வேலை செய்பவர், ஆபத்து வந்தால் ஓடுகின்ற நபர், ஆடுகளின் நலனை கவனிக்கவே மாட்டார். இந்த ஒரு வேறுபாடு தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்துகிறது. நாம் செய்கின்ற பணிகள், சேவைகள் இவைகள் அன்பின் அடிப்படையில் நாம் செய்கின்றோமா, அல்லது சுயநலத்தின் அடிப்படையில் பெயருக்காக, புகழுக்காக செய்கின்றோமா? பிறருக்காக நமது அன்பை உண்மையான விதத்தில் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம். நாம் எதை எந்த பணியை செய்தாலும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருச்சபையினுடைய பணியாக இருக்கட்டும், அதில் அன்பு இருக்க வேண்டும். பணம், புகழ், அதிகாரம் இவை தற்காலிகம்தான். அன்பு மட்டும்தான் நிலையானது. அன்பு இல்லாத எந்த விதமான பணியும் பிரிவினையை தான் உருவாக்குகிறது. அன்புடன் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பணியும் ஒற்றுமையை உருவாக்குகிறது. அந்த ஒற்றுமைக்கு அன்பு முதல் காரணமாக இருக்கிறது. இயேசு முக்கியமான ஒரு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஒரே மந்தை, ஒரே ஆயன் என்ற ஒரு நிலையை கொண்டு வருகின்றார். இன்று உலகம் பலவிதமான பிரிவினைகளால் நிறைந்துள்ளது. மதம், சாதி, மொழி, அரசியல் என்று மனிதர்கள் பலவிதத்தில் பிரிக்கப்படுகிறார்கள். இந்த நல்ல ஆயனுடைய அழைப்பு ஒரு ஒற்றுமையுடைய அழைப்பு. ஆண்டு அனைவரையும் இணைக்கின்றார். இந்த வாரம் நம்முடைய முற்சார்பு எண்ணங்களை விட்டுவிட்டு மற்றவர்களை மதிக்கின்ற நபர்களாக மாறுவோம். மற்றவர்கள் அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம். நல்ல ஆயனை பின்தொடர்வோம். இது ஒரு கூட்டம் அல்ல, அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு மந்தை. நாம் என்றுமே தனிமையில் இல்லை. நல்ல ஆயன் நம்முடன் இருக்கிறார். ஆக ஆண்டவர் நம்மை உயிர் தெழுந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார், நமக்கு உயிரை அளிக்கின்றார். அவருடைய இந்த அன்பை நாம் ஏற்று தொடர்ந்து ஆண்டோடைய நிலையில் வாழ்ந்து என்று நாம் காட்டுகின்ற அன்பு சகோதரத்துவம் நிறைந்த அன்பாக, தியாகம் நிறைந்த அன்பாக, நல்ல ஆயனுடைய பிரசன்னம் நிறைந்த அன்பாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழுமில்லாமல் இறைவா, உயிரின் தொடக்கமும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இருப்பவரை, கருணையுள்ள அன்பு ஆயரை, இதோ இந்த புதிய நாளிற்காக, அனைத்து கிருபைக்காக நாங்கள் விழித்திருந்த இந்த புதிய காலை வேளையில் எங்கள் அனைவரையும் உமது அன்பினாலும் கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்பி ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இன்றைய நாள் எங்களுக்கு அளித்தீரை. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, பெரியவராக இருக்கின்றவர்கள் தொண்டராக இருக்கிறது என்று கூறிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி பார்த்திட தேவையான அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, உம்மை நாங்கள் அன்புடனும் தாட்சியுடனும் வழிபட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய சுயநலத்தை விட்டு அன்போடும் சகோதரத்துவத்தோடும் பிறருக்கு சேவை செய்கின்ற ஒரு மனதை எங்களுக்கு தாரும். இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து தூய சிற்றாருடைய முன்மாதிரியை நினைவு கூர்ந்து அவரை போல நாங்களும் தாட்சியுடனும் பொறுமையுடனும் பணியாற்றிட, ஏழைகளை, எங்களை வெறுப்பவர்களுக்கு கூட அன்பு காட்டிட, ஏழைகளுக்கு சேவை செய்திட அவரை போன்ற அந்த கனிவுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, இன்று நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய நாளில் செய்ய போகின்ற ஒவ்வொரு பணியிலும் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களுடைய வேலைகளில் வெற்றியையும், எங்களுடைய முயற்சிகளில் பலனையும், எங்கள் முயற்சிகளுக்கு தேவையான நிறைவையும் அளித்தரணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய உழைப்பை வளப்படுத்தும், எங்களுடைய மனங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியும் நிரப்பியறலும். எங்களை தாட்சியோடு வாழ கற்றுக்கொடு ஆண்டவரே. பெருமையை தவிர்த்துவிட்டு சேவை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி காண்டிட எங்களோடு பயணித்தரலும். தூய சிட்டாவுடைய மன்றாட்டினால் எங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கிருபையானது பெருகட்டும். இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதாகவே அமையட்டும். ஆண்டவரே, நாளை நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தெய்வீக கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவை உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து உம்மை நாங்கள் சுவைத்திட, அனுபவித்திட இந்த நாள் எங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்தியறலும். எங்களுக்கு முன்பாக நல்லாயராக இருந்தும் நாங்கள் உம்மை பின்பற்றுகின்ற, உண்மையில் பின்பற்றுகிற, மகிழ்ச்சியில் பின்பற்றுகிற ஒரு நல்ல மந்தையாக மாறிட எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.